கம்பேர் டு அதர் டிபார்ட்மெண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் கோடிங் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் லேர்ன் பண்ணுறது கண்டிப்பாக வந்து ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு மெக்கானிக்கல் இல்லைனா ஒரு எலக்ட்ரானிக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு செமிகண்டக்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்மளால் ஒரு தியரி தென் வந்து நம்ம லேபில் போனோம்னா நம்ம சிமுலேட் பண்ணி பார்ப்போம். பட் நம்மளால் ஃபுல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்டர்னலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் விசுவலாக பார்க்க முடியாது. பட் ப்ரோக்ராமிங்கில் நம்மளுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு 10 லைன் கோடு எழுதுகிறோம் அப்படின்னா ஈச் லைனையும் நம்மளால் டீபக் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ண முடியும். பட் இருந்தாலும் நம்மள நிறைய பேரால் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸ் அப்படி தான். ஸோ என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மிஸ்டேக், ட்ரைங் டு லேர்ன் மோர் லாங்குவேஜ் அட் த சேம் டைம். ஒரே டைம்லையே நம்மள நிறைய பேர் நிறைய லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து பேக் எண்டில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எய்தர் ஜாவா ஆர் பைத்தான் ஆர் சி ஷார்ப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆகுது நீங்கள் வந்து ஒரே லாங்குவேஜை கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங்கில் ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். நார்மலாக வந்து ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி டீபக் பண்ணுறது, பேசிக்கான கான்செப்ட்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு லாங்குவேஜ் வந்து தரவை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் நீங்கள் அதுக்கு வந்து 3 months எடுத்துக்கோங்க, 6 months எடுத்துக்கோங்க, அது மேட்ரே கிடையாது. பட் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 1 monthல கூட உங்களால் அடாப்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு லாங்குவேஜில் பண்ணியிருக்க ஃபாலோ தான் எல்லா லாங்குவேஜ்லேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த சின்டாக்ஸ்லாம் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகும். பட் அல்டிமேட்டாக கோல் வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்கை யாரும் பண்ணாதுங்க. செகண்டு, இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் அதை வந்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணாதுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போது அந்த லாங்குவேஜ்லேயே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, அப்படி இல்லைன்னா உங்கள் சீனியர் யாராவது ஒருத்தங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள மென்டராக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட் வரும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணும்போது உங்களால் ஷார்ட் பீரியடில் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். பிகாஸ் ஏன்னா இப்போ சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சில கான்செப்ட்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன தான் டுட்டோரியல்ஸ் இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம என்ன தான் ஒரு டுட்டோரியல்ஸ் இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணாலும் ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜில் வந்து குட்டாக இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது அது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு கான்செப்டை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு 2 days 3 days வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நம்ம அந்த பர்சன் கிட்ட போகும்போது ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஒரு டவுட்டை வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். தேர்ட் மிஸ்டேக் தான் நிறைய பேர் வந்து பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, நான் வந்து ஜாவா வந்து லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் இருக்க பேசிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். எடுத்த உடனே நான் வந்து லீட் கோடுக்கு போகிறேன், அங்கே டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்லாம் வந்து சால்வ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு போகணுன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணால் தான் உங்களால் வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க வெளியில். ஓகே, அது கரெக்டு தான். பட் எடுத்ததுமே நீங்கள் வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்ஸில் போய் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே நீங்களே வந்து உங்கள் ஹோப்பை வந்து விட்டுருவீங்க. இன்னும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்கு புரியவே மாட்டிருக்கு அப்படின்னா ஒரு 1 monthக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து லீட் கோடில் போய் ஒரு பேசிக்கான ப்ராப்ளமை சால்வ் பண்ண நினச்சா கூட கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4 ப்ராப்ளம்ஸுக்கு மேலே உங்களால் போக முடியாது. இல்லைன்னா நீங்கள் மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்கை நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ ப்ரோக்ராமிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். செகண்டு, அந்த லாங்குவேஜில் இருக்கிற பேசிக்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 monthsக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஏரியாக்களை வந்து போகணும். அப்போ தான் உங்களால் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. நெக்ஸ்ட்டு, ரீடிங் விஸ் ரைட்டிங். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு உள்ளே போனதுக்கப்புறம் 80% வந்து அவங்க கோடை ரீட் தான் பண்ணுவாங்க. 20% மட்டும்தான் அவங்க கோடை வந்து எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது என்ன பண்ணியிருப்போம், நேரே போவோம், ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேணாம் அந்த ப்ராஜெக்டை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுவோம். இது வந்து காமனாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளா ஒரு டுட்டோரியல் இல்லைனா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணும்போது எல்லோரும் பண்ணுறது தான்.
பட் நம்ம ஒரு கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா நம்ம பார்க்கணுமே தவிர உடனே வந்து நான் அந்த ப்ராஜெக்டை டெலீட் பண்ணுறேன், கம்பெனியில் ஆல்ரெடி லைவில் இருக்க ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்மளால் டெலீட்லாம் வந்து பண்ண முடியாது சோர்ஸ் கோட் உள்ளே இருக்கிற மொத்தத்தையுமே. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் பண்ணுறதை விட கோடை ரீட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸை வந்து வளர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே டிஃபால்ட்டாக லைப்ரரிஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த லைப்ரரிஸ்லேயுமே காமன் அந்த லாங்குவேஜோட சின்டாக்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ரீட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். கோடோட கன்வென்ஷன் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த் எடுக்கலாம். பட் இன்னொருத்தவங்க வந்து ஒரு 3 மந்த்ஸில் லேர்ன் பண்ணிடலாம். ஐயோ அவன் அவ்வளோ சீக்கிரம் லேர்ன் பண்ணிட்டானே நம்மளால் லேர்ன் பண்ண முடியல, அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்காதுங்க. செகண்ட் வந்து இதில் என்ன அப்படின்னா ஒரு 3 days 4 days வந்து உட்காந்து வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் வந்து பண்ணிவிட்டு உடனே நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணாதுங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு அரைகுறையாக ஒரு வெப் அப்ளிகேஷனை எதுவுமே தெரியாமல் க்ரியேட் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு டுட்டோரியல்ஸ் வந்து வெளியில் இருக்குது. பட் வந்து அது ஒர்த்தே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணால் அப்படி தான் அது வந்து உங்களுக்கு வந்து வேல்யூவாக இருக்கும், எப்போதுமே உங்கள் மைண்டில் வந்து இருக்கும், மறக்கவும் செய்யாது. நெக்ஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுற கரிக்குலம் அண்ட் புக்ஸ். நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கை சூஸ் பண்ணுறது வந்து நான் வந்து பெட்டராக சொல்லுவேன். பட் நிறைய பேர் வந்து இதை பண்ணுறதே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஜாவா லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஃபர்ஸ்ட் ஜாவாவோ இல்லைனா வந்து ஒரு எஃபெக்டிவ் ஜாவா வந்து கொஞ்சம் நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ்லேயும் ஃபஸ்ட்டு பிகினருக்குன்னு ஒரு நல்ல புக் வந்து வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை நல்லா லேர்ன் பண்ணதுக்கப்புறமா அட்வான்ஸ்டு பீப்புளுக்குன்னு இன்னொரு புக் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி 2 புக் வந்து எடுத்துக்கிறது வந்து என்னோட அட்வைஸ். எந்த ஒரு லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் பிகினருக்கு வந்து எந்த புக்கு பெட்டராக இருக்கோ ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. செகண்டு வந்து அட்வான்ஸ் லெவல் வந்ததுக்கப்புறம் அதுக்கு என்ன புக் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே அட்வான்ஸ் லெவலுக்கும் போகாதுங்க, அது வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து புரியாது. தென் ஆன்லைனில் வந்து நீங்கள் டுட்டோரியல்ஸ் வந்து எடுக்கும்போது ரொம்ப சிம்பிளாக யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களோ அந்த டுட்டோரியல்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 to 4 days ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே லேர்ன் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஓகே, ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. நம்ம இதை வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் கூடலாம் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அடுத்து இதில் இருக்க ஒரு ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு டிவைஸ் நீங்கள் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பைக்கு கார் வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான், அது நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அதில் வந்து அந்த ப்ராப்ளம் எக்ஸிஸ்டடாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஃபிசிக்கலாக சேஞ்ச் பண்ணி தான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். பட் சாஃப்ட்வேரில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பக் இருக்குது அப்படின்னா கோட் பேஸ் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணி டெப்ளாய் பண்ணால் வேர்ல்டு ஃபுல்லாத்துக்குமே அது ரிஃப்ளெக்ட் ஆகிரும். இது வந்து இதில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதே மாதிரி வந்து நம்ம கோட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லைன் பை லைன் வந்து நம்மளால் டீபக் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு நம்மளால் வந்து ரியல் டைமில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்து நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து இந்தளவுக்கு வந்து க்ரோ ஆகிருக்கிறாங்க. தென் எப்போதுமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 weeks 4 weeks அந்த டைம் வரைக்கும் போயிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணாதுங்க. லைக் எனக்கு வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, என்னால் வந்து லேர்ன் பண்ண முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து நான் லேர்ன் பண்ணது வந்து ஜாவா தான். நான் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து அட்லீஸ்ட் நான் ஒரு 1 year எடுத்துக்கிட்டேன். 1 yearக்கு அப்புறம் கூட எனக்கு வந்து நிறைய கான்செப்ட்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து தெரியாது. ஒரு 2 years கிராஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஜாவாவோட ஃபுல் ஐடியா வந்து கிடச்சிது. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அதுக்காக நான் எல்லாருமே வந்து 1 year எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு 3 months நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் தான் உங்களோட இதை வந்து கம்பேர் பண்ணணும். நம்ம 3 monthsக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருந்தோன்னு ஒரு 4 நாள் 5 நாள் உட்காந்து நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களை வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.